மாவோயிஸ்டுகள் பயங்கரவாதிகளா? தெலுங்கானா மாநிலத்தில் பத்ராரி கொத்தகூடம் என்ற பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையேயான மோதலில் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கோணம் 1. மாவோயிஸ்டுகள் என்றாலே பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகின்றனர். ஆனால் அவர்களின் தத்துவம் என்பது மக்களுக்கான போராட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஆனால் மக்கள் பிரச்சினைகளுக்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த தவறான வழிதான் காலத்தை கணக்கில் கொள்ளாத ஆயுத போராட்டம். கோணம் 2. இடதுசாரி தீவிரவாதம் என்பது இளம்பருவ கோளாறு என்று லெனினே கூறியிருக்கிறார். எனவே ஆயுத போராட்டம் என்பதை சாகசமாக பார்க்காமல் அதனை கைவிட்டு மக்களுடன் இணைந்து அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் போராடுவதும் அதற்காக மக்களை திரட்டுவதும் தான் மக்களுக்கான பாதையாக இருக்க முடியும். கோணம் 3. மக்களுக்கு எதிராக செயல்படும் ஆட்சியாளர்களை மாற்ற எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. தேர்தல் என்கிற ஜனநாயக வழியும் நமது நாட்டில் செழித்து ஓங்கி இருக்கிறது. இந்த நிலையில் ஆயுதமேந்தி போராடினால் அவர்கள் எந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்று கூறுகிறார்களோ அந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களாலேயே அவர்கள் கொல்லப்படும் நிலைதான் ஏற்படும். கோணம் 4. வன்முறை போராட்டங்களை அடக்குவதை தவிர அரசுக்கு வேறு வழியே இல்லை. இந்த நிலையில் வன்முறைகளை தடுப்பதுடன் அடிப்படையான மக்கள் பிரச்சினை என்ன என்பதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் நமது அரசுகள் அதற்கு தயாராக இல்லாத நிலையில்தான் மீண்டும் மீண்டும் பிரச்சினை தலை தூக்குகிறது. கோணம் 5. மாவோயிஸ்டுகள் அரசிடம் சரணடைந்து சலுகைகளை பெற வேண்டாம். மாறாக ஆயுத போராட்டத்தை கைவிட்டு மக்களுடன் கைகோர்த்து அவர்களது பிரச்சினைகளுக்காக சட்டம் அனுமதிக்கும் வழியில் போராட்டத்தை முன்னெடுப்பதே மக்களுக்கு செய்யும் கடமையாக இருக்க முடியும்.